நமக்கு நாமே திட்டம் அப்படின்றது தமிழ்நாடு அரசு அறிவிச்ச ஒரு சிறப்பான திட்டம். ஊரக பகுதிகளிலையும் அதே போல பேரூராட்சி நகராட்சி பகுதிகளிலையும் இருக்கக்கூடிய ஊர்களில் என்னென்ன தேவைகள் இருக்கு அப்படின்றத கண்டறிஞ்சு அந்த டோட்டல் கோஸ்டோட 1/3 கான்ட்ரிபியூஷன் வந்து மக்களிடம் பெற்று மிச்சம் 3ல் 2 பங்கு கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷனாக கொடுக்குற மாதிரி ஒரு திட்டமானது கொண்டு வந்தாங்க. அதில் சிவகங்கை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் திட்டங்கள் வந்து தீட்டி செயல்படுத்தி மக்கள் பயன்பாடு கொண்டு வந்திருக்கோம். அதில் அதிகமான பணிகள் எந்த ஊராட்சியில் நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கண்டமணிக்கம் ஊராட்சியில் தான் நடந்திருக்கு. அது மணிகண்டன் பேசும்போது சொன்ன மாதிரி அவர் அந்த குழுவோட எஃபர்ட் ஊருக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இங்கேருந்து வெளியில் போய் தொழில் செய்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை மற்ற இடங்களில் செட்டில் ஆகிறவங்களா இருக்கட்டும், நம்ம ஊருக்கு ஏதாவது திருப்பி செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் எல்லாரும் செயல்படுறாங்க. அதை ஒருங்கிணைத்து கொண்டு வர்றதுக்கு இங்கே ஒரு குழு இருக்குது அப்படின்றதே ஒரு மிக பெரிய விஷயம். ஏன்னா அப்படி இருக்கிறதுனால தான் இந்த விஷயங்கள் வந்து செய்ய முடிகிறது. இப்போ இன்றைக்கு தினம் மட்டும் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் ரூமோட மதிப்பீடு, மொத்தம் 33 ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் வந்து நம்ம இங்கே சிம்பாலிக்காக இங்கே ஓப்பனிங் பண்ணி 33 ஸ்கூல்ஸில் வந்து இந்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கு. 66 லட்சம் மதிப்பீட்டில் 22 லட்சம் கான்ட்ரிபியூஷன் வந்து ஊர்லேருந்து வந்திருக்கு. இப்போது தங்களுடைய பங்குத்தொகையாக தந்து நமக்கு நாமே திட்டத்தின் மூலமாக 33 பள்ளிகளுக்கு ஸ்மார்ட் கிளாஸ் அந்த வசதியை இன்றைக்கு ஏற்படுத்தி இருந்திருக்கிறார்கள். அப்படி அந்த 33 பள்ளிகளுக்கு போய் அதை செய்யறத விட அந்த திட்டத்தை ஒரு இடத்துல தொடங்கலாம் அப்படின்னு பேசி அதை நம்ம வளையபட்டியை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அப்படின்னா நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் எந்த அளவுக்கு இந்த கிராமத்தின் வளர்ச்சியில் நலனில் குறிப்பாக எதிர்கால சந்ததியினுடைய நலனில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய தலைமையிலான இந்த அரசு குறிப்பாக சட்டமன்ற உறுப்பினர் முறையில் நானும் சிறப்பு கவனம் எடுத்து அதை செய்கிறோம் என்பதை நான் தெரிவித்துக் கொண்டு 33 பள்ளிகளுக்கான அந்த விழா தொடக்கமாக இன்று வளையபட்டியில் நடைபெறுகின்ற இந்த நல்ல நிகழ்ச்சி சார்பில் மணிகண்டன் அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார்கள். காலை வணக்கம். மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் அவர்களையும் மாவட்ட ஆட்சியர் அவர்களையும் அமைச்சர் அவர்கள் இது வந்துவிட்டார். அமைச்சர் அவர்கள் ஏடி காலனியில் 2023-24 ஆண்டு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் 9 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு இந்த கலையங்கம் அந்த மக்களின் கோரிக்கையின் அடிப்படையில் கட்டப்பட்டு திறக்கப்பட்டிருக்கிறது. மக்களின் பயன்பாடு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. மேலும் சிராவையில் ஊராட்சியை பொறுத்த வரைக்கும் 2021-22 முதல் 24-25 ஆண்டு வரைக்கும் 155 பணிகள் வந்து எடுக்கப்பட்டு அது
பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. அதில் கிட்டத்தட்ட 8,25,00,000 மதிப்பீட்டிலான வேலைகள் வந்து இந்த ஊராட்சியில் நடைபெற்றிருக்கிறது. 24-25 ஆண்டில் மட்டும் 22 வேலைகள் தேர்வு செய்யப்பட்டு 1,28,00,000 மதிப்பீட்டிலான வேலைகள் வந்து இந்த ஊராட்சியில் மட்டும் நடைபெற்றிருக்கு. அதிகாரத்தில் நடக்கிற இந்த நல்ல நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய இந்த நல்ல அரசில் நல்லாட்சியில் அந்த கலையரங்கத்தையும் திறந்து வைத்து பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கின்ற வாய்ப்பினை பெற்றமைக்காக நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அத்தகைய ஒரு நல்ல வாய்ப்பை எனக்கு உருவாக்கி தந்த மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுக்கும் அதே போல இந்த தொகுதியின் வாக்காளர் பெருமக்களாகிய உங்களுக்கும் நான் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தென்கரை கிராமத்தில் பொதுமக்களுடைய பயன்பாடு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் 14,59,000 ரூபாய் மதிப்பிலான தானிய சேமிப்பு கிடக்கு என்ற தலைப்பில் பொது விநியோகத்திற்கு பயன்படுத்துவதற்காக ஒரு நியாய விலைகளை இங்கே அமையப்பட்டிருக்கிறது. அவருடைய திறப்பு விழா உங்கள் அனைவருடைய பொறுமுயற்சியால் இன்றைக்கு சிறப்பாக நடந்தேறியிருக்கிறது. அத்தகைய நல்ல நிகழ்ச்சியில் அண்ணே ஐயா 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 இங்கே பாருங்க. ஊரக வளர்ச்சித்துறை மூலமாக கட்டப்பட்ட முடிவடைந்திருக்கும் கட்டிடங்களை திறந்து வைக்கப்பட்டது. இது கடைசி நிகழ்ச்சி. இன்றைக்கு இந்த செவலக்குடி ஊராட்சியில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 2023-24 ஆண்டு ரூபாய் 9 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட அந்த கலையரங்கமானது வேலை முடிவடைந்து மாண்புமிகு அமைச்சர் அவர்களால் திறக்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த பகுதியில் மக்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கு அப்படிங்கிறத கண்டறிந்து அரசு அலுவலர்கள் மூலமாக மக்கள் பிரதிநிதிகள் மூலமாக இந்த கருத்துக்களை பெற்று அதை நிறைவேற்றி தருவதற்காக அனைத்து ஏற்பாடுகளும் மாவட்ட நிர்வாகம் மூலமாக செய்யப்படும் அப்படின்றதையும் நல்ல நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்து இன்று நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்த ஒரு கலையரங்கம் கட்டித்தர வேண்டும் என்ற அந்த கோரிக்கை இருந்தது. அதை நிறைவேற்றுகின்ற வகையில் 9 லட்சம் ரூபாய் நிதியினை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் ஒதுக்கி ஒரு நல்ல கலையரங்கத்தை கட்டி முடித்து அதை இன்றைக்கு பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்காக அர்ப்பணிக்கின்ற இந்த நல்ல நிகழ்ச்சியில் அதை தொடர்ந்து தென்கரை கிராமத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா கம்பனூர் ஊராட்சி தென்கரையில் 25 லட்சம் ரூபாய் 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு நியாய விலைக்கடை அதை திறந்து வைத்தார். அதைத் தொடர்ந்து பாதுகாப்புள்ள ஊராட்சி மன்ற அலுவலகத்திடம் 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி 60 திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது மறைக்கப்பட்டியல நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்த ஒரு கலையரங்கம் தேவை என்ற அந்த தேவையை பூர்த்தி செய்கின்ற வகையில் 9 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து அதை கட்டி முடித்திருக்கிறோம். ஆக அந்த வகையில் இன்றைக்கு நாளை மாலையில் 3:30 மணிக்கு தொடங்கி இதுவரைக்கும் 5 நிகழ்ச்சிகளில் கலந்து கண்டு அடுத்தபடியாக